உனக்கு என்ன வேணும்னு கேட்க, நான் ஒரு பெரிய வீட்ல வேலை வேணும்னு அது தேடி போயிட்டு இருக்கேன் பெரியவரே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்ல தங்குறதுக்காக பெர்மிஷன் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் அங்க தூங்க ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் காலையில அந்த பெரியவர் அவனுக்கு சில அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. தம்பி, இந்த காட்டை தாண்டி போகிற பாதையில ஸ்ட்ரெயிட்டா நீ போயிட்டே இருந்த அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ராட்சச மலை இருக்கும். அந்த மலையோட உச்சியில முழுவதுமே தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டையில ஒரு அரசரும் இருக்காரு. அவருக்கு தான் வேலையால் தேவைப்படுறதா எனக்கு தகவல் வந்துச்சு. நீ போய் அவரை பாருன்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறார் அந்த பெரியவர். நம்மளும் அந்த பெரியவருக்கு நன்றி சொல்லிட்டு என்னோட பயணத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி சில நாட்கள் பயணப்பட்டு போற பாதையில ஒரு காகம் ஒண்ணு அடிபட்டு கீழே கிடக்குது. நம்ம பையன் தான் இறக்க மனசுக்காரனாச்சு. உடனே அந்த காகத்தை எடுத்து தன்னோட கையில வச்சு தடவி கொடுக்க என்ன மாயாஜம் நடந்ததுன்னு தெரியல. இந்த பையனோட கைப்பட்டதும் ஆச்சரியப்படுற விதமா அந்த காகத்தோட காயம் குணமாகி அது வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடுது. இந்த காகமும் அந்த எறும்பு மாதிரியே ஒரு மாயாஜல புல்லாங்குள்ள கொடுத்து, உனக்கு எப்போ என்னோட உதவி தேவைப்படுதோ அப்ப இந்த புல்லாங்குள்ள ஊது, உனக்கு உதவி வந்து சேரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த காக்கா பறந்து போயிடுது. இப்போ அந்த பையனும் அந்த பாதையிலே பயணிச்சு போய் கடைசியில வந்து பார்த்தா ஆப்போசிட்ல அந்த பெரிய மலை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய